சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவரும் நலமா? நாளை இதே நேரத்தில் இந்நேரம் தேர்வு முடிவுகள் வெளியாகி விட்டிருக்கும். ஸோ 94% வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக தான் கேட்டாங்க. சயின்ஸ்ல 33 கொஸ்டின் வேற கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய ஸ்கோர் நிறைய பாடங்கள்ல வரும். ஏன்னா 100 மார்க் தான் எழுதிருக்கீங்க. எதுவுமே டஃபா கேட்கல. தமிழும் ஈஸியா இருந்துச்சுன்னு தான் சொன்னீங்க. மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சயின்ஸ் கிரேஸ் மார்க்ஸ் பிளஸ் ஈஸி. சோஷியல் சயின்ஸும் ஈஸியா பாஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த எப்படி சொல்றது, டைம் லைனு, மேப்பு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு இதெல்லாம் வச்சு. அதே போல் இங்கிலீஷ்லேயும் டயலாக் ரைட்டிங், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்கு கிராமர் பார்ட்டு, சினானிம்ஸ், அதாவது ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, சம்மரி, அதுக்கப்புறம் எரரு, ஸ்பாட் எரருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதி அழகாக பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓரளவே நான் சொல்லிட்டேன் பாருங்க. நாளைக்கு பாஸ் பர்சன்டேஜ் 10th பசங்க நல்லா தான் வந்து வருவீங்க. அப்போ ஏன் ப்ரோ அதிர்ச்சி தகவல்னு போட்டிருக்கீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு தனியார் ஊடகம், பெயர் குறிப்பிடக்கூடாது ஓகேங்களா, தனியார் ஊடகம் என்ன பண்ணாங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க. இன்று தேர்வு முடிவுகள் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு வதந்தியை பரப்பி இருக்கிறார்கள். அந்த பேர்லயே நான் சொல்றதுலேயே இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ தம்ப்லைன் மாத்திட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் 6 மணிக்கு அது நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோவா இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்து ரொம்ப ஓவரா ஃபியர் ஆயிட்டீங்க. ஸோ அதனால வந்து பயம், எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. என்னது டக்குன்னு ரிசல்ட் டேட் மாத்திட்டாங்களா? ஏன்னா லைவ்ல நம்ம நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏகப்பட்ட ஷெடியூல்ஸ் நாளைக்கு இருக்கு 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு. ஓகேங்களா, நாளைக்கான நாள், நாளைக்கான டேட், நாளைக்கான அனைத்து விதமான விஷயமும் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானே தவிர மற்றபடி வேற யாருக்குமே வந்து டைம் கிடையாது நாளைக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் ஓகேங்களா, ஒட்டுமொத்தமா அனைத்து விதமான மாணவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பா 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, எல்லாருக்குமே அனைத்து விதமான மாணவர்களுக்குமே வந்து நாளைக்கு சிறப்பு நேரலை அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது. அந்த சிறப்பு நேரலையில ஓகேங்களா எல்லா விதமான மாணவர்களுக்குமே நாளைக்கு லைவ் மட்டும்தான் இருக்க போகுது. என்னென்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயரு சொல்லிட்டீங்க அப்படின்னா கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். ஹவு டு செக் 10th ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேம் பக்கத்தில் போட்டு சர்ச் பண்ணுங்க, வந்துடும் ஓகேங்களா. ஈஸியா சென்டம் மார்க்கை உறுதியாக எடுக்க போறீங்க. நாளைக்கு பல பாடங்கள்ல நாளைக்கு சென்டம் மார்க்ஸ் வந்து வரப்போகுது. அதில் மாற்று கருத்துக்கு இடமே வந்து கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ண போறீங்க ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு விதமான மிக முக்கியமான அறிவிப்புகள் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் அடுத்தடுத்த அதிர்ச்சியான தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.